வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்துட்டு செட்டிநாடு காரைக்குடி பக்கம் வந்துட்டு ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது பேர் வந்துட்டு உக்கரைன்னு சொல்லுவாங்க. இதோட பதம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் இந்த போல் ஸ்வீட் வந்துட்டு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இதில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக அந்த பாசிப்பருப்பை நம்ம நெய்யில் தான் வறுத்து சேர்க்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட ப்ரொசீஜர்லாம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தாங்க தோணும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை வந்துட்டு மூடி போட்டுட்டு 2 விசில் வந்துட்டு வர விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. இது போல் தண்ணியாக இருக்காமல் இந்த பருப்பு தனித்தனியாக இருக்கணும், ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கணுங்க. இந்த பருப்பு அழகாக வெந்து வந்திருக்குது. நம்ம கைட்டு எடுத்து இது போல் மசிச்சு பார்க்கும்பொழுது நல்ல மாவாக நசிஞ்சு போயிடணும். இப்போ அதை ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சுகர் வச்செல்லாம் இந்த ரெசிபி வந்துட்டு செய்யக்கூடாது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. ஜஸ்ட் இது கொதிச்சா போதும், பாகுப்பதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாங்க. வேறு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு. நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு சேர்த்து செய்யணும். அப்போ தான் இது 6 நாளும் ரொம்ப இறுகாமல் இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ரவையை வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, வறுக்காத பச்சரிசி மாவு வந்துட்டு சேர்த்துருக்குறேன். அதை வந்துட்டு சேர்த்துட்டு இது போல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வறுத்துட்டு அந்த ரவை வந்துட்டு லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு லைட்டாக கரண்டிட்ட மசிச்சு கொடுத்து கலந்து கொடுக்கணும். அந்த பாசிப்பருப்பு ரொம்ப மசிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பாசிப்பருப்பு லைட்டாக வாயில் வரணுங்க. இப்போ இதில் நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு இது போல் பொறுமையாக கலந்து கொடுங்க. பாருங்கள் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு. நல்லா வந்துட்டு திக்காக இறுகிட்டு பேனில் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறமாட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்துட்டு கொதிக்க வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வந்துட்டு வடிகட்டி வச்சு இதில் ஊற்றி சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து கொடுத்துக்குருவோம். அடுப்பு வந்துட்டு சிம்லேயே இருக்கட்டும். இது போல் கட்டிகள் இல்லாத போல் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் தேவைப்படுங்க. நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பாருங்கள் அந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரியை வந்துட்டு வறுத்து சேர்த்துக்கிற போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு வந்துட்டு வறுத்து சேர்த்துருக்குறேன். 2 ஏலக்காய் வந்துட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான உக்கரை ரெசிபி நம்ம கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.